என்ன மர்மோனே, என் மகன் மாட்டேன்னு சொன்ன உடனே பயந்துட்டு இல்ல? ஆமா, டக்குன்னு ஒரு பதட்டம் இருக்காதா? எவ்வளவு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அவன் எப்படி சம்மதிச்சிருப்பான்னு தெரியுமா? நேரா முருகன் கால் அடிக்க போயிருப்பான், சீட் எழுதி போட்டிருப்பான். முருகா உத்தரவு கொடு, தனி கொடுத்தன வைக்கலாமா வேண்டாமான்னு. முருகன் உத்தரவு கொடுத்துட்டாப்ல, உடனே பண்ணி முடிச்சிட்டான். என்னல அப்படிதானே? எப்போ என்னை சும்மா நக்கல் பண்ணாம நீ மட்டும் சாப்பிடு. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நான் யாரு? என் தங்கச்சிக்காக தான் சொன்னேன். இதுவும் என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக தான் செய்தேன். ரத்னா, டபுள் ஹாப்பி. இல்ல பாண்டி, இங்க பால் காய்ச்சியே பிடிச்சாச்சு, நீ இன்னும் இங்க வராம என்ன பண்ணுத? உனக்குதான் எல்லாம் காத்துட்டு இருக்காவ. இல்ல சம்மு, ஒரு முக்கியமான விஷயம் சம்மு. பாண்டிய மாத்த செத்து போச்சியா? யாரோ கொலை பண்ணி போட்டு போயிருக்காவ. நீங்க பேசிருங்க, எனக்கு இங்க கேட்க மாட்டீங்க. நான் வெளில போய் பேசுறேன். இல்லை, என்னல சொல்லுத? அது செத்தே போச்சா? ஆமால, பாடி கடத்திருக்கு. இப்பதான் பார்த்தேன். இல்லை, எப்படில செத்துது? ஆறுல கொண்டா? எப்ப செத்துச்சுன்னு தெரியல. ஃபாரன்சிக் டீமே இனிமேதான் வராது. எங்க 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 கிடைச்சது? ஏரிக்கரையில தான். இப்ப நான் என்ன பண்ண? நீ உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பி வா, நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்க. நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா, மத்தெல்லாம் நேர்ல பேசிக்குவோம். சரியா? சரி சரி, நான் வரேன். வா. நீ லொகேஷன் அனுப்பிவிடு. இல்லை சிவபாலா. அதான் இல்லை, பரணி மட்டும் வர சொல்லு. ஏக்கா அத்தான் கூப்பிடுறாரு. டேய், என்னாச்சு? இல்லை, ஒரு இடத்துக்கு முக்கியமா போனா நீ போய் வண்டி எடுப்போம். சரி, ஆனா எங்க அத்தான்? போற வழியில சொல்லிட்டான் போ.